அனைவரையும் வணங்குகிறேன். கந்த சஷ்டி கவசம் இந்த பாடலை படிப்போருக்கு வாழ்வில் துன்பமெல்லாம் நீங்கி இன்பம் பெருகும், வாழ்க்கை பாதுகாப்பாக அமையும். கலியுக கடவுள் கந்தன். அந்த கந்தனுடைய கந்த சஷ்டி கவசத்தை பற்றிய விளக்கம்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடலின் ஆசிரியர் பாலன் தேவராயன் என்ற புலவர். கந்தன் என்றால் செந்தூரம், நறுமணம் என்று, நறுமணம் மிக்க சந்தனம் என்று பொருள். எனவேதான் முருகனுக்கு சந்தனம் காப்பு அணியப்படுகிறது. கந்தனுடைய வேறு பெயர்கள் கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகேயன், சண்முகன், வடிவேலன், முருகன், ஆறுமுகன், பாலகுமாரன், முத்துக்குமரன், பழனி ஆண்டவன், குகன் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இதில் ஆறுமுகம் என்ற பெயர்காலம் வருவதற்கு காரணம், குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கும் இடம். அதாவது அவருடைய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில். அந்த மயில் பறந்து கொண்டே செல்லும். அந்த மயிலில் பயணம் செய்யக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான். அந்த மயில் ஒவ்வொரு இடமாக அமரும். அப்பொழுது வானில் உயர்ந்த இடத்தில் பறந்து செல்லும்போது ஒவ்வொரு இடமாக அமரும். அப்போது அது அந்த மயில் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் அமர்ந்து சிறிது ஓய்வு எடுக்கும். அப்போ அதான் பொருள்படுகிறது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கும் இடம். இந்த குன்று இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா சுனை நீர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குளம் இருக்கும். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரவண பொய்கை ஒரு நாள் முன் காலத்தில் பார்வதி அன்னை அந்த சரவண பொய்கை அருகில் செல்லும் பொழுது, அந்த குளத்திற்கு அருகில் செல்லும் பொழுது 6 குழந்தைகள் குளித்து மகிழ்ந்து விளையாடு கொண்டிருந்தன. குழந்தைகள் என்றாலே எல்லாருக்கும் பிரியம்தான். அந்த அழகிய குழந்தைகளை பார்த்த உடனே யாருக்கு தான் கொஞ்சணும் அப்படிங்கிற ஆசை வராது. அந்த குழந்தைகளோட விளையாட்டை பார்த்தோன்னே ஆவலாக அந்த பார்வதி அன்னை என்ன பண்ணுகிறாள்னா, அந்த குழந்தைகள் கொஞ்சம் எண்ணி அணைத்து கொள்கிறாள், தன் உடலோடு அணைத்து கொள்கிறாள். அப்பொழுது அந்த 6 குழந்தைகளும் 6 உடல்களும் ஒன்றாக இணைந்து 6 தலைகளாக காட்சியளிக்கின்றன. அதுதான் ஆறுமுகம் என்று பெயர் காரணம் வந்தது. இது கந்தபுராணம் அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுகிறது ஆறுமுகம் என்ற பெயர் காரணத்தை. முன்னே பார்த்தோம், கந்தன் என்றால் நறுமணமிக்க சந்தனம் என்று பார்த்தோம், செந்தூரம் என்று பார்த்தோம். அந்த செந்தூரத்தை நாம் உடலில் பூசிக்கொண்டோமே ஆனால், சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டோமே ஆனால் உடல் குளிர்ச்சி அடையும், தோல்வியாதிகள் எல்லாம் நீங்கும், மன அமைதி பெறும். கந்தன் என்றால் சந்தனம். அதை அணிந்து கொண்டால் உடல் குளிர்ச்சி, மன அமைதி கிடைக்கும். கவசம் என்றால், அதாவது போர் வீரர்கள் தங்கள் மீது ஆயுதங்கள் நம் உடலில் வெட்டுப்படாமல் இருக்க பாதுகாப்பது கவசம் அணிந்து கொள்வார்கள். அது பாதுகாப்பது. அதுபோல்தான் இந்த நூலை, இந்த கந்த சஷ்டி கவசத்தை யார் தங்கள் வாழ்க்கையில் படிக்கிறார்களோ, சொல்லுகிறார்களோ அவர்கள் பாதுகாப்போடு வாழ்வர் அப்படின்று கூறுகிறது. தொடர்ந்து அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இந்த காணொளி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கந்த சஷ்டி கவசத்துடைய விளக்கம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட முக்கிய வார்த்தைகளின், கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள முக்கிய வார்த்தைகளின் விளக்கத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிவிடும். கந்தன் என்றால் பாதுகாப்பு என்றது. அது அந்த சொல்லை சொன்னாலே நாம் பாதுகாப்பை உணர்வோம் என்று இது பொருளாகும். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிவிடும். பாடலுடைய விளக்கம் பார்ப்போம். துதிப்போர்க்கு வலிய வினைகள் போகும், துன்பம் போகும், நெஞ்சில் அவரை எண்ணியவருக்கு செல்வம் பெருமளவு பெருகும், நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டை என்றால் புலன்களை அடக்கி ஆளும் ஒரு தியான சக்தியாகும். அந்த சக்தி நமக்கு கிட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நிமலன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருள்படும். அப்பொழுது கந்தனை காணும் பொழுது, கந்தன் சஷ்டி கவசம் பாடும் பொழுது குற்றமற்றவனாக நாம் மாறுவோம். எப்பொழுது? இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்தால். உன் திருவடியை உறுதி என்று எண்ணி என் தலை வைத்து உன் இணையடி காக்க. உனது திருவடியே நிலையான செல்வம் என்று எண்ணி என் தலையை உன் திருவடியில் வைக்கிறேன், என்னை காப்பாயாக. என் உயிருக்கு உயிரான இறைவனே, என்னை காப்பாயாக. 12 விழியால் என்னை காப்பாயாக. ஆறுமுகம் என்றால் 6 தலைகளை உடையவன்.
ஒரு தலைக்கு 2 கண்கள் என்றால் 12 விழிகள். அந்த 12 விழிகளால் என்னை பாதுகாப்பாய் என்று கூறப்பட்டுள்ளது. அடியவனின் முகத்தை அழகுவேல் காக்கட்டும், திருநீர் அணிந்த என் நெற்றியை புனிதவேல் காக்கட்டும், கண்கள் 2 கதிர்வேல் காக்கட்டும், காதுகள் 2 வேலவர் காக்கட்டும், மூக்கு நாசிகள் 2 நல்வேல் காக்கட்டும், பேசிய வாய்தனை பெருவேல் காக்கட்டும் என்று உடல் அங்கங்கள் எல்லாம் காக்க வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளன. அப்பொழுது உடலில் உள்ள அங்கங்கள் மட்டுமல்லாமல் தனித்தனியாக பகுதிகளாக ஒவ்வொரு உடலில் உள்ள உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக பாதுகாப்பதாக இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளன. பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, உன்னை பார்க்க பார்க்க என் பாவம் பொடியாய் நொறுங்குகிறது. பிறர் என் மீது ஏவிய பில்லி சூனியம் பெரும்பகை அகல்கிறது. வலிமையுடைய பூதம், பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்காத முனிகள், வீடுகளின் பின்புறம் வாழும் முனிகள், தீயை வாயில் இருந்து கக்கும் பேய்கள், குள்ள வடிவம் கொண்ட குரலை பேய்கள், இவைகளெல்லாம் நமக்கு அறியாமலே நம்மை துன்பம் செய்யக்கூடியன. இவையெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை நம்பிக்கையோடு படிக்கும் பொழுது விலகுகின்றன என்று பாலன் தேவராயர் கூறுகின்றார். முன்பு பார்த்தோம், கவசம் என்றால் பாதுகாப்பு என்று. அதை நாம் படித்தோமே ஆனால் அந்த தீய சக்திகள், இந்த பேய்கள் எல்லாம் அகன்று விடும். நம்மை அறியாமே ஏதோ ஒரு துன்பம் என்று சொல்கிறோம்ல, சரியாக இருப்பாங்க, வேலைப்பளு காரணமாகவோ அதை கையாள முடிய திறமை இல்லாத காரணமாகவோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல் அலர்ந்து இருப்பார்கள். நல்லா தான் இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிட்டான், பைத்தியம் பிடிச்சிட்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதனால் ஆகிறதுனா, இந்த பில்லி சூனியம், அடங்காத முனிகள், இதனுடைய பாதிப்பினால தான் நாம் இப்படி ஆகிறோம். அந்த சித்த சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, அதை தான் இங்கே கூறப்பட்டு இருக்குது. கந்த சஷ்டி கவசத்தில் படித்தோமே ஆனால் அந்த பேய்களெல்லாம் நம்மை விட்டு விலகி தூய்மையான மனநிலையை அடைவோம், தூய்மையான சித்த சுத்தத்தை அடைவோம் என்பது இங்கு பாலன் தேவராயர் நமக்கு பகர்கிறார். தொடர்ந்து அடுத்து பாகம் 2, பாகம் 3 அவற்றின் காணொளியை காண்போம். மிக்க நன்றி.